இது Thursday மார்னிங். எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்பி விட்டாலுமே, அந்த 7 மணி 7:30 மணிக்கு மேல எந்திரிக்கிறதே இல்ல. எப்போ இந்தாண்ட வந்துட்டா, உடனே அப்படியே போத்தி தூங்க வேண்டியது தான். காலையில ஒரு 10 மணி, 8 மணி வரைக்குமே இந்த ஸ்கூல் டைம் முடியிற வரைக்குமே எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு போராட்டமா தான் இருக்கும். எப்படா கிளப்பி விடுறது? எப்படா வேன் வரும்? எப்படா பஸ் வச்சு விடலான்னு ஒரே போராட்டமா தான் இருக்கும். அனுப்பி விட்டு வந்தாச்சு. யாருக்கெல்லாம் இந்த பால்வாடி ஸ்கூல்ல குடிக்கிற அந்த சத்து மாவு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்படியே கொழுக்கட்டை மாரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக சாப்பிட்டு க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் வாங்கும்போது இன்னும் பத்தலையேன்னு தோணும். ஆனால் அதை வாஷ் பண்ணி நம்ம வீடு க்ளீன் பண்ணுறப்ப தான், ஐயையோ! இவ்வளோ பாத்திரம் இருக்கா? இவ்வளோ வேலை செய்யணுமா? அப்படின்னு தோணும். எனக்கு இன்றைக்கி தான் அது தோணுச்சு. இந்த 2 ரூமுக்கே இப்படின்னா, இன்னும் பெரிய வீடெல்லாம் இருந்துச்சுன்னா, எவ்வளோ நேரம் நம்ம வேலை செய்கிறது அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி ஒரு வழியா முடிச்சிடலான்னு தான் தோணும். இவ்வளோ பாத்திரம் கழுவி கமுத்தும்போது தான் கஷ்டமா இருக்குது. பேசாமல் நம்ம 2 பாத்திரம் வச்சுருக்கலான்னு.